இப்போ கணக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தாங்க அப்படின்னாக்கா A/B ஈக்குவல் டு 2:3 கமா B/C ஈக்குவல் டு 2:4 கமா C/D ஈக்குவல் டு 2:5 எனில் A/Dக்கு சமமான விகிதம் என்ன அப்படின்னு போட்டு கேட்குறாங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா A/Dயை தான் நம்ம என்ன பண்ண போகிறோங்க கண்டுபிடிக்க போகிறோங்களா. அப்போ A/B/C/Dயா A/Dயோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க 2:3ன்னு கொடுத்துருக்காங்களா. அதுக்கப்புறம் இங்கே என்ன நம்பர் இருக்குதோ அதே நம்பரை வந்து பக்கத்தில் எழுதிக்கோங்க. அடுத்தது B/Cக்கான வேல்யூ வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க 2:4ன்னு கொடுத்துருக்காங்களா. பியோட வேல்யூ 2 சியோட வேல்யூ வந்து 4ங்களா. இப்போ இங்கே என்ன இருக்காங்கன்னா அதை வந்து இந்த பக்கம் எழுதிக்கோங்க. இங்கே என்ன இருக்கான்னா அதை இந்த சைடு எழுதிக்கோங்க. அடுத்து C/Dயோட வேல்யூ வந்து என்னென்னு கொடுத்துருக்காங்க 2:5ன்னு கொடுத்துருக்காங்களா. 2:5 இங்கே என்ன இருக்கான்னா அதை வந்து பக்கத்தில் எழுதிக்கோங்க. 2 இங்கே 2 நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா பெருக்கலாம். 2 4 4 8ங்களா. அடுத்தது 2 4 நாமும் 12ன்னு வருங்களா. அடுத்தது 4 8 8 24 5 20 20 60ன்னு வருதுங்களா. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோங்க அப்படின்னாக்கா பெருக்கி எழுதிட்டோங்க. ஆனால் அவங்க எதனோட வேல்யூ வந்து கேட்குறாங்க அப்படின்னாக்கா A/D தான் என்னன்னு போட்டு அவங்க கேட்குறாங்க. இப்போ A/D வந்து என்ன வரும் ஏவோட வேல்யூ வந்து என்ன வராங்க அப்படின்னாக்கா 8 வராங்களா. டியோட வேல்யூ வந்து என்னென்னு வராங்க அப்படின்னாக்கா 60 வராங்களா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இது மேலும் சுருக்கலாமா. சுருக்கணுங்க அப்படின்னாக்கா ரெண்டுத்துலேயும் என்ன காமனாக இருக்கும் அப்படின்னாக்கா 4ஆம் வாய்ப்பாடு வந்து காமனாக இருக்காங்க. அதனால் 4 8 5 60ன்னு வருவாங்களா. அப்போ சுருக்கி கொண்டு வரும்போது லாஸ்ட் நமக்கு என்ன கேட்குறான் கிடைக்கிறாங்க அப்படின்னாக்கா 2:15 அப்படின்னு போட்டு கிடைக்கிறாங்களா. இதுதான் ஆன்சர். இப்போ 2:15 ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு X/Y ஈக்குவல் டு 2:1 எனில் X² மைனஸ் Y² X² ப்ளஸ் Y² மதிப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ நம்ம என்னென்னு சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னாக்கா 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஒய்யோட வேல்யூ வந்து 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க X² மைனஸ் Y² டிவைட் பை X² ப்ளஸ் Y²ங்களா. இந்த ஈஸ்ட்டுக்கு வேல்யூ வந்து மதிப்பு என்ன அப்படின்னாக்கா வகுத்தல். இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்ன அப்படின்னாக்கா 2² மைனஸ் ஒய்யோட வேல்யூ வந்து என்ன 1² டிவைட் பை 2² ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ வந்து 1²ங்களா. இப்போ 2 ஸ்கொயர் பண்ணுங்க அப்படின்னாக்கா 4ன்னு வருவாங்க. 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான் டிவைட் பை 2 ஸ்கொயர் பண்ணால் 4 ப்ளஸ் 1 ஸ்கொயர் பண்ணால் 1 தான். இப்போ 4ல் 1 போச்சு அப்படின்னாக்கா 3 டிவைட் பை 4 1 கூட்டுங்க அப்படின்னாக்கா 5. இப்போ ஆன்சர் என்ன 3/5ன்னு வராங்களா. அப்போ ஆன்சர் என்ன 3:5 3:5ங்கிறது வந்து எங்கே இருக்குது ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு இரு எண்களின் கூடுதல் 40 அவைகளின் வித்தியாசம் 4 எனில் அவ்வெண்களின் விகிதம் என்ன அப்படின்னு கேட்குறாங்களா. இரு எண்கள் அப்படின்னாக்கா ஒரு எண்ணை வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா ஒரு எண் எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். மற்றொரு எண்ணை வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா ஒய்ன்னு வச்சுக்கலாம். ஒய்ங்களா. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இரு எண்களின் கூடுதல் 40ங்களா. அப்போ X + Y = 40 வித்தியாசம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4ன்னு கொடுத்துருக்காங்களா. அப்போ X - Y = 4ங்களா. இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா கண்டுபிடிக்கணும். அதனால் வந்து ஈக்குவேஷன் நம்பர் இது 1ன்னு வச்சுக்கோங்க. இது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. 1ஐயும் 2ஐயும் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கூட்டலாம். 1வது ஈக்குவேஷனையும் 2வது ஈக்குவேஷனையும் கூட்டலாங்களா. 1வது ஈக்குவேஷன் என்ன X + Y = 40. 2வது ஈக்குவேஷன் என்ன X - Y = 4ங்களா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கூட்டலாம். இப்போ y என்ன ஆயிரும் அப்படின்னாக்கா கேன்சல் ஆயிருங்களா. அப்போ 2x = 44. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்ன கிடைக்கிறாங்க 22ன்னு கிடைக்கிறாங்களா எக்ஸோட வேல்யூ. இதை கொண்டு போயிட்டு எக்ஸோட வேல்யூ 22 அப்படின்னு போட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1ல் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஈக்குவேஷன் நம்பர் 1 என்ன X + Y = 40ங்களா. எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடைச்சாங்க 22ன்னு கிடைச்சாங்க. ப்ளஸ் Y = 40. இப்போ ப்ளஸ் 22 சமக்குறிக்கு இந்த பக்கம் போனால் மைனஸாக மாறிடும். -22ன்னு வருங்களா. இப்போ ஒய்யோட வேல்யூ வந்து என்னென்னு பார்த்துங்க அப்படின்னாக்கா 18. 40லேருந்து 22 போச்சு அப்படின்னாக்கா 18ன்னு கிடைக்கிறாங்க. இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு என்னென்னு கிடைக்கிறாங்க
அவங்க விகிதம் தானே என்னன்னு போட்டு கேட்குறாங்க. அப்போ x/yங்களா, எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சாங்க 22ன்னு கிடைச்சாங்க. ஒய்யோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சாங்க 18ன்னு கிடைச்சாங்களா. இப்போ இதில் வந்து 2ங்கிற நம்பர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா 2த்துலேயும் காமனாக இருக்காங்க. அதனால் அதை வெளியே எடுத்துட்டுங்க அப்படின்னாக்கா 11 22 9 2 18ங்களா. அப்போ சுருக்கி கொண்டு வரும்போது என்ன கிடைக்கிறாங்க 11:9ன்னு கிடைக்கிறாங்க. அப்போ ஆன்சர் என்ன 11:9, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு 3 எண்களின் விகிதம் 4:5:6, அதனுடைய சராசரி 25 எனில் மிகப்பெரிய எண் என்னன்னு போட்டு கேட்குறாங்களா. இப்போ விகிதம் கொடுத்துருக்காங்களா. அப்போ 4x/5x/6xங்களா. அதனுடைய சராசரி என்னன்னு கொடுத்துருக்காங்க 25ன்னு கொடுத்துருக்காங்களா. சராசரி அப்படின்னாக்கா கொடுத்துனுங்கிற நம்பர்ஸ் வந்து என்ன பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா கூட்டி எத்தனை நம்பர் இருக்கோ அந்த நம்பரால் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா டிவைட் பண்ணணும். இப்போ 4x + 5x + 6x மூணுத்தையும் கூட்டிட்டுங்க எத்தனை நம்பர் கொடுத்துனுங்கிறாங்க 3 நம்பர் கொடுத்துனுங்கிறாங்க. அதனால் 3ஆல் நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். ஈக்குவல்ட்டு அதனுடைய சராசரி வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 25ன்னு போட்டு கொடுத்துருக்காங்களா. என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா 4x 5x 6x இது மூணையும் நம்ம கூட்டினோங்க அப்படின்னாக்கா என்ன கிடைக்கிறாங்க 15xன்னு கிடைக்கிறாங்களா. 15x 25 இங்கே வகுத்தில் இருக்கக்கூடிய 3 வந்து இந்த பக்கம் சமக்குறிக்கு இந்த பக்கம் வேணால் பெருக்கெல்லாம் மாறிடுவாங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கேன்சல் பண்ணலாம். 4 3 5 5 4 5 5 5 25ன்னு கிடைக்கிறாங்களா. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைக்கிறாங்க 5ன்னு கிடைக்கிறாங்க. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க மிகப்பெரிய எண் எதுன்னு கேட்குறாங்களா. இதில் பார்க்கும்போது மிகப்பெரிய எண் எதுன்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா 6x தான் மிகப்பெரியதா. அப்போ இதில் 6xல் எக்ஸுக்கு பதில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 6 எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சாங்க 5ன்னு கிடைச்சாங்களா. 30ங்களா. அப்போ மிகப்பெரிய எண் வந்து என்னது 30. ஆன்சர் டி. நெக்ஸ்ட்டு 3 எண்களின் பெருக்குத்தொகை 750, அவைகளின் விகிதம் 1:2:3 எனில் அவ்வெண்களின் வர்க்கங்களின் கூடுதல் என்ன அப்படின்னு போட்டு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு அந்த எண் என்னன்னு போட்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ விகிதம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 1x/2x/3xங்களா. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அந்த 3 நம்பர்ஸோட பெருக்குத்தொகை 750ன்னு கொடுத்துருக்காங்களா. இப்போ என்ன பண்ணலாம் பெருக்குறாங்களா. 1x × 2x × 3x = 750ங்களா. இப்போ என்ன பண்ணலாம் x 3 டைம் x வரனால அது என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா x³ வருவாங்க. 3 6 இந்த 2 3ங்கிறது வந்து இங்கே பெருக்கலாக இருக்கிறது சமக்குறிக்கு இந்த பக்கம் போச்சு அப்படின்னாக்கா வகுத்தெல்லாம் மாறிடுவாங்க. 750 வகுத்தல் 2 × 3ங்களா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கேன்சல் பண்ணலாம். 4 3 2 6 மீதி இங்கே கொண்டு வந்துடுவாங்க. 5 5 0ங்களா. இப்போ 2 இப்போல கேன்சல் பண்ணலாம். 1 2 1 2 5 5ல் வந்து எத்தனை 2 இருக்காங்கனாக்கா 2 2 இருப்பாங்க. மீதி 1 2 10ங்களா. இப்போ x³ என்னன்னு வராங்க 125ன்னு வராங்களா. இப்போ வந்து இதுக்கு க்யூப் ரூட் எடுத்துங்க அப்படின்னாக்கா என்ன கிடைப்பாங்க 5ன்னு கிடைப்பாங்க. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னன்னு கிடைக்கிது 5ன்னு கிடைக்குதுங்களா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அந்த எண் என்னன்னு போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாம். x 2x/3xங்களா. எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னன்னு கிடைச்சாங்க 5ன்னு கிடைச்சாங்களா. இப்போ எக்ஸுக்கு பதில் வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணலாம். 5 2 10ங்களா அந்த எக்ஸுக்கு பதில் 5 போட்டோங்க அப்படின்னாக்கா 5 5 அந்த எண் என்னன்னு கிடைக்கிறாங்க 5 10 15 அப்படின்னு போட்டு கிடைக்கிறாங்களா. ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க வர்க்கங்களின் கூடுதல் தான் என்னன்னு போட்டு கேட்குறாங்க. இப்போ அவ்வெண்களின் வர்க்கங்களின் கூடுதல் அப்படின்னாக்கா 5² + 10² + 15²ங்களா. இப்போ 5 வந்து ஸ்கொயர் பண்ணாங்களா என்ன கிடைக்கும் 25. 10 ஸ்கொயர் பண்ணால் 100. 5 ஸ்கொயர் பண்ண என்ன கிடைக்கும் அப்படின்னாக்கா 225 கிடைக்குங்களா. இப்போ இது மூணுத்தையும் நம்ம கூட்டினோங்க அப்படின்னாக்கா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கிறாங்கனாக்கா 350 வந்து கிடைப்பாங்க. இப்போ ஆன்சர் என்ன 350, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு 4 பவர் 3.5 2 பவர் 5 என்பதற்கான சமமான விகிதம் என்ன அப்படின்னு போட்டு கேட்குறாங்களா. இப்போ என்ன பண்ணலாம் இந்த 4 பவர் 3.5ன்னு இருக்குங்களா. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா 4 வந்து 2 ஸ்கொயர்னு எழுதுகிறாங்களா. அதுக்கு மேலே என்ன இருக்காங்க 3.5 அப்படின்னு இருக்காங்களா. 2 பவர் 5ங்களா. இப்போ இந்த 2ங்கிறது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா 3.5ஓட நம்ம பெருக்கலாம். 3.5ஓட பெருக்கணுங்க அப்படின்னாக்க என்ன வருவாங்க அப்படின்னாக்கா 7.0 அப்படின்னு போட்டு கிடைப்பாங்க. 2 பவர் 5ங்களா. இப்போ என்ன இருக்காங்க 2 பவர் 7 2 பவர் 5ன்னு இருக்காங்களா. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா
2வை வந்து எத்தனை முறை எழுதணும்? 7 முறை எழுதணுங்களா? 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 பெருக்கல் 2 2 4 2 4 5 6 7ங்களா? டிவைட் பை 2 பவர் 5ன்னு இருக்காங்களா? அப்போ 2 வந்து எத்தனை முறை எழுதணும்? 5 முறை எழுதணுங்களா? இப்போ என்ன பண்ணலாம், இந்த 2 வந்து 5 டைம்ஸ் இருக்காங்களா? அப்போ மேலே வந்து 5 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம். 2 3 4 5. இப்போ மேலே ஒன்று என்ன மட்டும் இருக்காங்க? 2 டைம்ஸ் 2 இருக்காங்களா? அப்போ 2 4 வகுத்தல் 1ன்னு கிடைக்கிறாங்களா? அப்போ ஆன்சர் என்ன? 4:1. ஆன்சர் என்ன? 4:1, ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, அருண் மற்றும் சுரேஷ் தற்போதைய வயதுகள் முறையே 24 வருடங்கள் மற்றும் 36 வருடங்கள் எனில் 8 ஆண்டுகளுக்கு முன்பு அருண் மற்றும் சுரேஷ் வயதுகளின் விகிதம் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு போட்டு சொல்லியிருக்காங்களா? இப்போ தற்போது இது 8 வருஷத்துக்கு முன்னாடி, பாஸ்ட். என்ன கொடுத்துருக்காங்க? 8 வருடங்களுக்கு முன்பு அருண் மற்றும் சுரேஷ். அருணோட வயது வந்து எத்தனை வருஷம் இருக்குது? 24 வருஷமாக இருக்குங்களா? இப்போ சுரேஷ் வந்து எவ்வளோ இருக்குது? 36 வருஷம் இருக்குதுங்களா? அதுவே 8 வருஷத்துக்கு முன்னாடி அருணோட வயசும் சுரேஷோட வயசும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அருணோட வயசு வந்து 24 இருக்குதுங்களா தற்போது. அதுவே 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னவா இருந்திருக்கும் அப்படின்னாக்கா 24லேருந்து 8 கழிச்சுங்க அப்படின்னாக்கா 16 வயசாக இருந்திருக்கும். இப்போ சுரேஷ் வந்து 36 வயசாக இருக்குதுங்களா? அதுவே 8 வருஷத்துக்கு முன்னாடி அவனுடைய வயசு என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னாக்கா 28 இருந்திருக்குங்களா? ஏன்னா 36ல் 8 போயிடுச்சு அப்படின்னாக்கா 28. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா 16ஐயும் 28ஐயும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் சுருக்கணுங்க அப்படின்னாக்கா இது ரெண்டுத்துலேயுமே 4ன்ற நம்பர் வந்து காமனாக இருக்காங்களா? இப்போ 4 16 7 28ங்களா? அவங்க என்ன கேட்குறாங்க? 8 ஆண்டுகளுக்கு முன்பு அருண் மற்றும் சுரேஷ் வயதுகளின் விகிதம் என்னவாக இருந்திருக்கும் அப்படின்னு கேட்குறாங்களா? பட் 8 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய வயசு வந்து வயதோட விகிதம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னாக்கா 4:7 அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன? 4:7, ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு, சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதை போல 6 மடங்கு. 4 வருடங்கள் கழித்து அவரின் வயது மகன் வயதை போல 4 மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு போட்டு கேட்குறாங்களா? எத்தனை வருஷம் கழிச்சு? 4 வருடங்கள் கழித்து. அப்போ இது ஃப்யூச்சர். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? சரண் அவனுடைய மகனோட வயது. சரண் மகனோட வயது எழுதிக்கோங்க. சரண் என்பவரின் வயது தன் மகன் சங்கரின் வயதை போல 6 மடங்கு அப்படின்னு போட்டு சொல்லியிருக்காங்களா? அப்போ இது என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா 6xங்களா? ஏன்னா மகனோட வயசை காட்டிலும் 6 வயசு வந்து என்னவா இருப்பாங்க அப்படின்னாக்கா 6 மடங்கு வந்து சரணோட வயது வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு போட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 4 வருடங்கள் கழித்து அவரின் வயது மகனின் வயதை போல் 4 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. மகனோட வயது வந்து எக்ஸாக இருக்கும்போது சரணோட வயது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னாக்கா 4 மடங்குங்களா? அப்போ வந்து 4xன்னு நம்ம வச்சுக்கலாம். என்ன பண்ணலாம்? கண்டுபிடிக்கலாங்களா? இப்போ 6x டிவைட் பை எக்ஸு. அடுத்தது வந்து இங்கே கழித்து அப்படின்னாக்கா 4 வருஷம் கழிச்சுங்கிறனால ப்ளஸ் போட்டுக்கலாம். +4 +4 சமக்குறி. இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னாக்கா 4/1ன்னு வரும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க அப்படின்னாக்கா என்ன கிடைப்பாங்க? 6x + 4ங்களா ஈக்குவல் டு 4x + 16. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா எக்ஸ் எல்லாமே ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். 6x - 4x = 16 - 4ங்களா? 6xலேருந்து 4x போயிடுச்சு அப்படின்னாக்கா ஆன்சர் என்ன கிடைப்பாங்க? 2xங்களா? 16ல் 4 போயிடுச்சு அப்படின்னாக்கா என்ன கிடைப்பாங்க? 12ங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? 4 2 6 12 கேன்சல் பண்ணலாம். எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடைக்கிது? 6ன்னு கிடைக்கிதுங்களா? அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா தற்போதைய வயது தான் என்னன்னு போட்டு கேட்குறாங்க. தற்போதைய வயது நம்ம என்ன வச்சுருக்கோங்க? 6x = xன்னு வச்சுருக்கோங்களா? 6 எக்ஸுக்கு பதில் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க அப்படின்னாக்கா
ஆன்சர் கிடச்சிருவாங்களா? 6. எக்ஸோட வேல்யூ வந்து என்னது? 6. 6 36 6. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் சுருக்க முடியுமா அப்படின்னாக்கா சுருக்கலாம். ஆனால் அவங்க என்ன கேட்குறாங்க, தற்போதைய வயது தான் என்னன்னு கேட்குறாங்க. அவங்க அப்பாவோட வயது வந்து 36, தற்போது அவங்க மகனோட வயது வந்து என்னது? 6. அப்போ ஆன்சர் என்ன? 36, 6. 36, 6 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு 3 கிலோமீட்டருக்கும் 300 மீட்டருக்கும் இடையே உள்ள விகிதம் வந்து என்னன்னு கேட்குறாங்களா? இப்போ விகிதம் வந்து கேட்குறாங்க அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த அலகை வந்து ஒரே மாதிரி மாற்றணும். இங்கே கிலோமீட்டரில் இருக்கா, இங்கே மீட்டரில் வந்து இருக்காங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கிலோமீட்டர் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா மீட்டராக மாற்றிக்கலாம். இப்போ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டருங்களா? இப்போ 3 கிலோமீட்டர் ஈக்குவல் டு எத்தனை மீட்டர் வருவாங்க? 3000 மீட்டருங்களா? இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா 3 கிலோமீட்டருக்கு பதிலாக 3000 மீட்டருங்கிறத வந்து சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஈஸ்ட்டு இங்கே 300 மீட்டர்னு கொடுத்துருக்காங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். 2 0க்கு 2 0 கேன்சல் பண்ணலாம். 1 மூவு 5 30. அப்போ கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கிறாங்க? 10:1. ஆன்சர் என்ன? 10:1 ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு A/Bயின் வயது விகிதம் 5:6. 7 ஆண்டுகளுக்கு பிறகு வயது விகிதம் 6:7 எனில் ஏயின் வயது என்னன்னு போட்டு கேட்குறாங்களா? இந்த மாதிரி வந்து 2 கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா எப்படி போடணும் அப்படின்னாக்கா 5x டிவைட் பை 6xங்களா? அடுத்தது வந்து இங்கே வந்து 7 ஆண்டுகளுக்கு பிறகு ஃப்யூச்சரில் தானே கொடுத்துருக்காங்க. இப்போ இது என்ன பண்ணிக்கணும் அப்படின்னாக்கா கூட்டல் குறி போட்டுக்கோங்க. எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அப்படின்னு பார்த்தாங்க அப்படின்னாக்கா 7 ஆண்டுகளுக்கு பிறகு சமகுறி 6/7. இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க அப்படின்னாக்கா IL 35x ப்ளஸ் 7L 49ங்களா ஈக்குவல் டு RR 36x ப்ளஸ் RL 42ங்களா? இப்போ எக்ஸெல்லாம் ஒரு சைடில் வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். எக்ஸில் ஒரு சைடு நம்ம கொண்டு வந்துட்டோங்க அப்படின்னாக்கா என்ன கிடைப்பாங்க? 49 மைனஸ் 32 ஈக்குவல் டு 36x மைனஸ் 35xன்னு வருவாங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கிறாங்க? கழிச்சா 7ன்னு கிடைக்கிறாங்களா? எக்ஸோட வேல்யூ வந்து 7. அவங்க என்ன கேட்குறாங்க? ஏயின் வயது தான் என்னன்னு போட்டு கேட்குறாங்களா? ஏயின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு போட்டு கேட்குறாங்க. அப்போ ஏக்கு வந்து நம்ம என்ன வச்சுக்கோங்க? 5xன்னு வச்சுருந்தாங்களா? இப்போ எக்ஸுக்கு பதில் 7ன்னு சப்ஸ்டிட் பண்ணுங்கள். IL 35. இப்போ ஏவோட வயது என்னது? 35 ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட்டு தற்போது மாலாவின் வயது மகனின் வயது போல் 4 மடங்காகும். தற்போது மாலாவின் வயது 44 எனில் மகனின் வயது என்ன அப்படின்னு போட்டு கேட்குறாங்களா? தற்போது மாலா அவனுடைய மகனோட வயதா? மாலாவோட வயது வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க? மகனின் வயதை போல் 4 மடங்குன்னு சொல்லியிருக்காங்களா? மகனின் வயது வந்து எக்ஸாக இருந்துச்சு அப்படின்னாக்கா மாலாவோட வயது வந்து என்னவாக இருந்திருக்கும்? 4xஆக இருந்திருக்குங்களா? இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? மாலாவின் தற்போதைய வயது வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 44ன்னு கொடுத்துருக்காங்களா? 44. இப்போ இதிலிருந்து நம்ம எக்ஸோட வேல்யூ என்னென்னு கண்டுபிடிக்கலாங்களா? 4x = 44 அப்படின்னாக்கா எக்ஸோட வேல்யூ வந்து என்னது? 11. அப்போ அவளுடைய மகனோட வயது வந்து என்னவாக இருந்திருக்கும்? 11 இருந்திருக்குங்களா? இப்போ ஆன்சர் வந்து என்னது? 11. நெக்ஸ்ட்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க சொல்கிறாங்களா? இங்கே டேஷ் கொடுத்துருக்காங்களா? அது வந்து நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். x = 45 ஈக்குவல் டு 35:63ங்களா? இப்போ எது ரெண்டையும் பெருக்கணும் அப்படின்னாக்கா இது ரெண்டையும் பெருக்கணும், இது ரெண்டையும் பெருக்கணும். இப்போ x பெருக்கல் 63 ஈக்குவல் டு 45 பெருக்கல் 35ங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். 7 வைப்பில் கேன்சல் பண்ணலாம். IL 35 9 63ங்களா? 9 9 9 5 45. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கிறாங்க? 25ன்னு கிடைக்கிறாங்களா? எக்ஸோட வேல்யூ 25 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு 24 மீட்டர் நீளமுள்ள ரிப்பனை 3:2:7 என்ற விகித சமத்தில் வெட்டினால் வெட்டப்பட்ட துண்டுகளின் நீளம் என்ன அப்படின்னு போட்டு கேட்குறாங்களா? இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஈஸ்டில் வந்து கொடுத்துருக்காங்களா? அப்போ 3x 2x 7xங்களா? இப்போ அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்கா 24 மீட்டர் நீளமுள்ள ரிப்பன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கூட்டிக்கணும்.
3x 2x 7x இது மூணையும் கூட்டினங்க அப்படின்னாக்கா 12xன்னு கிடைக்கிறாங்க. ஈக்குவல் டு அந்த ரிப்பனோட நீளம் வந்து எவ்வளோது 24ங்களா. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். 4 பண்ணிட்டு 2 பண்ணிட்டு 24. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னென்னு கிடைக்கிறாங்க 2ன்னு கிடைக்கிறாங்களா. அப்போ அந்த வெட்டப்பட்ட துண்டி நீளம் வந்து கண்டுபிடிக்கிறாங்களா. இப்போ 3xன்னு வச்சுருந்தாங்களா. அப்போ எக்ஸுக்கு பதில் 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்க என்ன கிடைக்கிறாங்க 6. 2x அப்படின்னாக்க எக்ஸுக்கு பதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்களா 4. 7x அப்படின்னாக்க எக்ஸுக்கு பதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கன்னா 14. இப்போ அந்த வெட்டப்பட்ட துண்டுகளின் நீளம் வந்து என்னது 6 மீட்டர் 4 மீட்டர் 14 மீட்டர். என்னது 6 மீட்டர் 4 மீட்டர் 14 மீட்டர். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு ஏ ஆனவர் பியை விட 4 வயது குறைவு. அவர்களின் வயது விகிதம் 7:9 எனில் ஏயின் வயது என்ன. இந்த மாதிரி கணக்கு கொடுத்துட்டு ஒரே ஒரு விகிதம் வந்துச்சு அப்படின்னாக்கா நம்ம கணக்கு வந்து எப்படி போடணும் அப்படின்னாக்கா 7x:9xங்களா. இப்போ இங்கே குறைவுன்னு கொடுத்துருக்காங்களா. குறைவு அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணணும் கழிக்கணும். கழிச்சங்க அப்படின்னாக்கா 2xன்னு கிடைக்கிறாங்களா. இப்போ அவங்க வந்து எத்தனை வயசு குறைவுன்னு சொல்லியிருக்காங்க 4 வயசு குறைவா. அப்போ 2x = 4ங்களா. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோங்க அப்படின்னாக்கா 2ன்னு கிடைக்கிறாங்களா. அடுத்தது அவங்க என்ன கேட்குறாங்க ஏயின் வயது தான் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ஏ வந்து நம்ம என்னது 7xன்னு வச்சுக்கிறோங்களா. எக்ஸுக்கு பதில் வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் எக்ஸோட வேல்யூ வந்து என்னது 2ன்னு கிடைச்சுங்களா. x = 2. இப்போ 7x = 7. எக்ஸுக்கு பதில் நம்ம 2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 7 2 14. அப்போ ஏவோட வயது வந்து என்னது 14. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு 60 பேர் கொண்ட ஒரு வகுப்பில் மாணவ மாணவிகளுக்கு இடையேயான விகிதம் 2:1 எனில் அவ்வகுப்பில் மாணவர்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு போட்டு கேட்குறாங்களா. இதுக்கு வந்து ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னாக்க மாணவர்களின் விகிதம் வகுத்தல் மொத்த விகிதம் பெருக்கல் மொத்த மதிப்பு. ஓகேவா. மாணவர்களின் விகிதம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 2 டிவைட் பை மொத்த விகிதம் வந்து என்னது 2யும் 1யும் கூட்டுங்க அப்படின்னாக்க 3 பெருக்கல் மொத்த மதிப்பு எவ்வளோ கொடுத்துருக்காங்க 60 பேர் கொடுத்துருக்காங்களா. அப்போ 60. இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா கேன்சல் பண்ணலாம். 1 3 20 60. இப்போ 20 பெருக்கல் 2 அப்படின்னாக்கா 40. அவங்க என்ன கேட்குறாங்க வகுப்பில் மாணவர்களின் எண்ணிக்கை தான் கேட்குறாங்க. அப்போ மாணவர்கள் வந்து எத்தனை பேர் இருக்காங்க 40 பேர் இருக்காங்களா. இப்போ மொத்தம் வந்து எத்தனை பேர் இருக்காங்க 60 பேர் இருக்காங்க. அந்த 60ல் 40 பேர் மாணவர்கள். நெக்ஸ்ட்டு ஒருவரின் தற்போதைய வயது அவரது அம்மாவின் வயதில் 2 பங்காகும். 8 ஆண்டுகள் கழித்து அவரின் வயதானது அம்மாவின் வயதில் 1/2 பங்காகும் எனில் அம்மாவின் தற்போதைய வயது என்னன்னு போட்டு கேட்குறாங்களா. தற்போது ஃப்யூச்சரில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 8 ஆண்டுகள் கழித்து. இப்போ தற்போது வந்து அம்மா அவனுடைய மகனுங்களா. இப்போ ஒருவரின் தற்போதைய வயது அவரது அம்மாவின் வயதில் 2 பங்காக கொடுத்துருக்காங்களா. அம்மாவோட வயசு வந்து 5 பங்காக இருக்கும்போது 5x, அவருடைய மகனோட வயசு வந்து 2 பங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 2xன்னு வச்சுக்கலாம். இங்கே 8 ஆண்டுகள் கழித்து என்ன சொல்லியிருக்காங்க 1/2ன்னு சொல்லியிருக்காங்களா. அம்மாவோட வயசு வந்து 2 பங்காக இருக்கும்போது அவனுடைய மகன் வந்து 1 பங்காக இருக்கும் அப்படின்னு போட்டு சொல்லியிருக்காங்களா. இப்போ இந்த மாதிரி 2 வகுத்தல் வந்துச்சு அப்படின்னாக்க எப்படி பண்ணலாம் 5x டிவைட் பை 2xங்களா. இங்கே 8 ஆண்டுகள் கழித்துன்றனால இங்கே கூட்டல் குறி போட்டுக்கலாம். எத்தனை ஆண்டுகள் 8 ஆண்டுகள் கழித்து ஈக்குவல் டு 2/1ங்களா. இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா குறுக்கு பெருக்கல் பண்ணலாம். குறுக்கு பெருக்கல் பண்ணுங்க அப்படின்னாக்கா என்ன கிடைப்பாங்க 5x + 8 = 4x + 16. இது நம்ம சுருக்கணுங்க அப்படின்னாக்கா எக்ஸோட வேல்யூ நமக்கு என்னென்னு கிடைக்கிறாங்க 8ன்னு கிடைக்கிறாங்களா. அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அம்மாவின் தற்போதைய வயது என்னன்னு கேட்குறாங்களா. அம்மாவோட பங்கு வந்து என்னது தற்போதாக இருக்கும்போது 5x. அப்போ எக்ஸுக்கு பதில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாங்களா 8 8 40. அம்மாவோட வயது வந்து என்னது தற்போது 40. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு 9 மாதத்திற்கும் 1 வருடத்திற்கும் இடையேயான விகிதம் வந்து என்னன்னு கேட்குறாங்க. இந்த மாதிரி விகிதம் வந்து கேட்டாங்க அப்படின்னாக்கா அழகு வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஒரே மாதிரி கொண்டு வந்துடணுமா. 9 மாதம் = 1 வருடங்களா.
இந்த வருடத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா மாதமாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 9 மாதம். இப்போ ஒரு வருஷத்துக்கு வந்து 12 மாதங்களா? இப்போ என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணலாம். 3 9 4 12. மேலும் இது என்ன பண்ண முடியாது, சுருக்க முடியாது. அப்போ 3:4. ஆன்சர் வந்து என்ன கிடைக்கிறாங்க, 3:4. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு A/B = 2:3 மற்றும் B/C = 4:5 எனில் C/Aவோட வேல்யூ வந்து விகிதம் வந்து என்னன்னு போட்டு கேட்குறாங்களா? இப்போ A/B/Cங்களா? A/Bயோட வேல்யூ வந்து என்ன, 2:3ங்களா? இங்கே என்ன இருக்காங்களோ அதுவே இங்கே எழுதிக்கோங்க. B/Cயோட வேல்யூ வந்து என்னது, 4:5. இங்கே என்ன இருக்காங்களோ அதுவே இங்கே எழுதிக்கோங்க. இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா பெருக்கலாம். 4 ரன் 8 பெருக்கல் 4 12 5 5ங்களா? அவங்க வந்து என்ன கேட்குறாங்க, C/Aவோட விகிதம் வந்து என்னென்னு கேட்குறாங்க. C/Aனாக்கா சியோட வேல்யூ வந்து என்ன கிடைக்கிறாங்க, 15. ஏவோட வேல்யூ வந்து என்ன கிடைக்கிறாங்க, 8. இப்போ ஆன்சர் வந்து என்னது, 15:8. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு A, Bயின் வயதுகளின் கூடுதலானது B மற்றும் Cயின் வயதுகளின் கூடுதலை விட 12 அதிகம் எனில் Aயை விட C எவ்வளவு வயது இளையவர் அப்படின்னு போட்டு கேட்குறாங்களா? இப்போ A + B = B + Cயா? அவங்க இன்னொரு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காங்களா, என்னது, B + Cயின் வயதுகளின் கூடுதலை விட 12 அதிகம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா 12 கூட்டிக்கலாங்களா? இப்போ என்ன பண்ணலாம், A + B + 12 = B + Cங்களா? இப்போ இந்த பியை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த சைடு கொண்டு வந்துடலாம். A + B + 12 - B = Cங்களா? இப்போ இந்த பிக்கு இந்த பிக்கு என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிருமா? இப்போ லாஸ்ட்டில் என்ன கிடைக்கிறாங்க, A + 12 = Cங்களா? அவங்க என்ன கேட்குறாங்க, ஏயை விட C எவ்வளவு வயது இளையவர்னு கேட்குறாங்களா? அப்போ எவ்வளவு வயது இளையவர், 12 வயசு வந்து என்னவா இருப்பாங்க அப்படின்னாக்கா இளையவர்களாக இருப்பாங்க. அப்போ ஆன்சர் வந்து என்னது, 12. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த 3 ஆண்டுகள் இடைவெளியில் பிறந்து 5 குழந்தைகளின் வயதுகளின் கூடுதல் 50 எனில் இளைய குழந்தையின் வயது என்னன்னு கேட்குறாங்களா? இப்போ வந்து என்னது, அடுத்தடுத்த 3 ஆண்டுகள் இடைவெளியில் பிறந்த 5 குழந்தைகள்னு சொல்லியிருக்காங்களா? ஃபஸ்ட்டு வந்து ஒரு குழந்தை பிறந்திருப்பாங்க, அதை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். செகண்ட் ஒரு குழந்தை பிறந்திருப்பாங்க, ஆனால் 3 வருஷம் கழித்து பிறந்திருப்பாங்களா? இப்போ எக்ஸ் + 3ங்களா? அடுத்தது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா 3 வயசை வந்து 3 ஆண்டை வந்து என்னது இடைவெளியில் தானே பிறந்திருப்பாங்க. அப்போ X + 3 அப்படின்னாக்கா X + 6, X + 9, X + 12ங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இது 5ஓட கூடுதல் தான் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 50ன்னு சொல்லியிருக்காங்களா? இப்போ இந்த 5ஐயும் நம்ம கூட்டினோங்க அப்படின்னாக்கா நமக்கு என்ன கிடைப்பாங்க அப்படின்னாக்கா லாஸ்ட்டில் 5x + 30 = 50ன்னு கிடைப்பாங்க. இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கலாம். 5x = ப்ளஸ்ஸாக இருக்கக்கூடிய 30 வந்து சமக்குறிக்கு இந்த பக்கம் வந்து மைனஸாக மாறிடும். அப்போ 50ல் 30 போயிடுச்சு அப்படின்னாக்கா ஆன்சர் வந்து என்ன கிடைப்பாங்க, 20. இதுலேருந்து எக்ஸோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னாக்கா 4 5 5 4 5 20ங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது, 4. அவங்க வந்து என்ன கேட்குறாங்க, இளைய குழந்தையின் வயது என்னன்னு கேட்குறாங்களா? அப்போ இளைய குழந்தை நம்ம என்னென்னு வச்சுருக்கோங்க, எக்ஸ்ன்னு வச்சுருக்கோங்களா? இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது, 4. ஆன்சர் வந்து என்ன, 4. ஆப்ஷன் ஏ.